என் தங்கமே, கனவில் தோன்றிய அந்த சின்ன தீய காட்சி உன்னை ஒரு கணம் பயப்பட வைத்திருக்கலாம். ஆனால் அந்த காட்சியின் பின்னால் இருக்கும் உண்மை பயமல்ல, அருள். அந்த தீ ஒரு அழிவு அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் எரிந்து ஒளியாக மாறும் தருணங்கள் வரும். அந்த கனவு அப்படிப்பட்ட ஒரு தருணத்தின் அடையாளம். அந்த தீ மெதுவாக எரியும் போது அது தீய எண்ணங்களின் நிழலை அகற்றுகிறது. அந்த எரிவில் உன் மனதில் இருந்த பழைய சோகங்கள் கரைந்து விடுகின்றன. அந்த சோகங்கள் பல நாட்களாக உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தீ அவற்றை மெதுவாக அகற்ற ஆரம்பித்திருக்கிறது. தங்க பிள்ளையே, அந்த தீ ஒரு கோபத்தின் தீ அல்ல, அது தெய்வ அருளின் தீ. அது உன் வாழ்க்கையில் இருந்த இருளை சுத்தமாக்கி உன் பாதையை வெளிச்சமாக்க வந்தது. அந்த எரிவின் பின்னால் ஒரு அமைதியான ஒளி பிறக்கும். என் தங்கமே, அந்த ஒளி உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும். அந்த ஒளி உன் மனதில் இருந்த பயத்தை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கும். பயம் கரைந்த இடத்தில் நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் ஆன்மாவின் உண்மையான பலம். அந்த தீயின் காட்சி உன் நினைவில் ஒரு சிறிய அலை போல எழும். ஆனால் அந்த அலை உன் வாழ்க்கையின் ஆழத்தை தொட்டு மாற்றம் ஏற்படுத்தும். அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அது உன் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த தீயின் ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை சுத்தமாக்குகிறது. அது பழைய நினைவுகளின் நிழலை எரித்து உன் மனதில் புதிய தெளிவை உருவாக்குகிறது. அந்த தெளிவில் நீ வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, அந்த பார்வை தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பில் உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதியில் உன் இதயம் லேசாகும். அந்த லேசான உணர்வு உன் வாழ்க்கையின் சுமைகளை மெதுவாக குறைக்கும். அந்த தீ எரிந்த பிறகு அதன் இடத்தில் ஒரு புதிய ஒளி தோன்றும். அந்த ஒளி மென்மையானது, ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த ஒளி உன்னை எந்த இருளிலும் வழி தவற விடாது. தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் தீபம். அது உன் மனதில் எப்போதும் மெதுவாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் உன் பாதை தெளிவாக தெரியும். என் தங்கமே, அந்த பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் சோதனைகள் கூட ஒரு பாடமாக மாறும். அந்த பாடங்கள் உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும். அந்த வலிமையில் உன் ஆன்மா வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சியில் உன் மனதில் கருணை மலரும். அந்த கருணை உன்னை மற்றவர்களை புரிந்து கொள்ள உதவும். அந்த புரிதலில் அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. தங்க பிள்ளையே, அந்த அன்பு உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக ஒளியாக மாற்றும். அந்த ஒளியில் உன் இதயம் அமைதியை காணும். அந்த அமைதி தான் தெய்வ அருளின் அடையாளம். என் தங்கமே, அந்த தீயின் காட்சி உன் உள்ளத்தில் இருந்த பயங்களை எரித்து விட்டது. இப்போது அந்த இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வளர ஆரம்பித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும். அந்த முன்னேற்றத்தில் உன் மனம் வலிமையாக மாறும். அந்த வலிமையில் உன் ஆன்மா ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை என்றும் வெளிச்சமாக்கும். தங்க பிள்ளையே, அந்த ஒளியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். அந்த மகிழ்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான பரிசு. அந்த பரிசை பாதுகாத்து கொள்ள உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த அமைதியில் உன் ஆன்மா ஓய்வை காணும். அந்த ஓய்வில் உன் வாழ்க்கையின் பாதை தெளிவாக தெரியும். தங்க பிள்ளையே, அந்த பாதையில் நீ தைரியமாக முன்னே செல். அந்த பயணத்தில் அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் ஒளி இருக்கும். அந்த ஒளியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் உன் ஆன்மா வலிமையாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த வலிமையில் நீ எந்த இருளையும் பயப்பட மாட்டாய். அந்த வலிமையில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒளியாக மாறும். அந்த ஒளியில் தெய்வ அருளின் நிம்மதி என்றும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். என் தங்கமே, அந்த தீயின் ஒளி உன் உள்ளத்தில் இன்னும் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த ஒளி ஒரு கனவின் நினைவு மட்டும் அல்ல, அது உன் ஆன்மாவின் பாதையை சுத்தமாக்க வந்த ஒரு அருள். அந்த ஒளி உன் மனத்தின் ஆழத்தை தொட்டு அங்கே மறைந்து இருந்த பல உணர்வுகளை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் மனிதன் கனவில் பார்க்கும் காட்சிகள் அவனுடைய உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்தும். அந்த தீயின் காட்சி உன் வாழ்க்கையில் இருந்த சில இருண்ட நினைவுகளை எரித்து விடும் ஒரு சின்னம். அந்த எரிவின் பின்னால் ஒரு புதிய அமைதி பிறக்கிறது. அந்த அமைதி உன் இதயத்தில் மெதுவாக பரவி உன் மனத்தை லேசாக்குகிறது. என் தங்கமே, அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்குகிறது. நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் இருந்த பாரங்கள் இப்போது மெதுவாக அகல ஆரம்பித்திருக்கின்றன. அந்த பாரங்கள் அகன்ற இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலர ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, அந்த நம்பிக்கை ஒரு சிறிய ஒளி போல இருக்கும். ஆனால் அந்த ஒளி வளர ஆரம்பித்தால் அது உன் வாழ்க்கையை முழுவதும் வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்தில் நீ உன் பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த தெளிவு உன் மனதில் இருந்த குழப்பத்தை மெதுவாக அகற்றும். என் தங்கமே, அந்த தெளிவில் உன் எண்ணங்கள் அமைதியாகும். அந்த அமைதியில் உன் இதயம் ஒரு புதிய தைரியத்தை பெறும். அந்த தைரியம் உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. அது உன்னை முன்னே செல்ல அழைக்கும். தங்க பிள்ளையே, அந்த முன்னேற்றத்தில் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் ஏன் நடந்தன என்று நீ முன்பு புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒளியில் அந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு பாடமாக தோன்ற ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த பாடங்கள் உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும். அந்த வலிமையில் உன் ஆன்மா வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சியில் உன் மனதில் கருணை மலரும். அந்த கருணை உன்னை மற்றவர்களின் துயரத்தை உணர உதவும். தங்க பிள்ளையே, அந்த கருணை தான் மனிதனின் உண்மையான செல்வம். அது உன் வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக்கும். அந்த அர்த்தத்தில் வாழும்போது உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதி உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. அந்த அமைதி உன் இதயத்தில் ஒரு இனிய நிம்மதியை உருவாக்கும். அந்த நிம்மதி உன் ஆன்மாவை ஓய்வடையச் செய்யும். தங்க பிள்ளையே, அந்த ஓய்வில் உன் மனம் புதிய கனவுகளை காண ஆரம்பிக்கும். அந்த கனவுகள் உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். அந்த அழகில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் ஒளி இருக்கும். என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் தீபம். அது உன் பாதையை எப்போதும் சரியான திசையில் நடத்தும். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் நீ நடந்தால் எந்த இருளும் உன்னை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. தங்க பிள்ளையே, அந்த ஒளியில் நீ முன்னே செல்லும்போது உன் மனத்தில் ஒரு இனிய மகிழ்ச்சி தோன்றும். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். அந்த மகிழ்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான பரிசு. என் தங்கமே, அந்த பரிசை பாதுகாத்து கொள்ள உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர ஆரம்பிக்கும். அந்த மலர்ச்சியில் உன் வாழ்க்கை ஒரு புதிய அழகை பெறும். தங்க பிள்ளையே, அந்த அழகில் பயம் இருக்காது. அந்த அழகில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். என் தங்கமே, அந்த மரத்தின் நிழலில் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் தெய்வ அருள் உன்னை வழிநடத்தும். தங்க பிள்ளையே, அந்த அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பில் நீ தைரியமாக வாழ முடியும். அந்த தைரியத்தில் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். என் தங்கமே, அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன் மனத்தை அமைதியாக வைத்திருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன் பாதையை காக்கும். அந்த ஒளி உன் இதயத்தை நிரப்பும். அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு இனிய அமைதியாக மாறிவிடும். என் தங்கமே, அந்த ஒளியின் நினைவு இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக அலை போல் பரவி கொண்டிருக்கிறது.
அந்த அலை உன் மனத்தின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டு அங்கே மறைந்து இருந்த உணர்வுகளை மெதுவாக எழுப்புகிறது. அந்த எழுச்சி தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பில் மனிதன் தன்னுடைய உண்மையான சக்தியை உணர ஆரம்பிக்கிறான். தங்க பிள்ளையே, அந்த தீயின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒரு சுத்திகரிப்பு தருணம். அந்த எரிவில் பழைய பயங்கள் கரைந்து போயிருக்கின்றன. அந்த எரிவில் உன் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக அகன்றிருக்கின்றன. அந்த சுத்தமான இடத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, அந்த ஒளி உன் இதயத்தில் ஒரு அமைதியான வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பம் உன்னை பாதுகாக்கும் ஒரு அரவணைப்பை போல இருக்கும். அந்த அரவணைப்பில் உன் மனம் தானாக அமைதியாகி விடும். அந்த அமைதியில் உன் ஆன்மா ஓய்வை காணும். தங்க பிள்ளையே, அந்த ஓய்வு உன் வாழ்க்கையின் சுமைகளை மெதுவாக குறைக்கும். நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் இருந்த பாரங்கள் இப்போது லேசாக ஆரம்பிக்கின்றன. அந்த லேசான உணர்வு உன் மனதில் ஒரு இனிய நிம்மதியை உருவாக்கும். என் தங்கமே, அந்த நிம்மதி தான் தெய்வ அருளின் அடையாளம். அந்த நிம்மதி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மென்மையாக மாற்றும். அந்த மென்மையில் உன் மனம் புதிய நம்பிக்கையை காண ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த நம்பிக்கை ஒரு சிறிய விதை போல இருக்கும். ஆனால் அந்த விதை வளர ஆரம்பித்தால் அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து அதன் நிழலில் உன் ஆன்மா அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த மரத்தின் நிழல் உன் மனதை பாதுகாக்கும். அந்த நிழலில் நீ எந்த பயத்தையும் உணர மாட்டாய். அந்த நிழலில் உன் வாழ்க்கை ஒரு இனிய அமைதியாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த அமைதியில் உன் மனம் ஒரு புதிய தைரியத்தை பெறும். அந்த தைரியம் உன்னை வாழ்க்கையின் சோதனைகளில் தளர விடாது. அந்த தைரியம் உன்னை முன்னே செல்ல அழைக்கும். என் தங்கமே, அந்த முன்னேற்றத்தில் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். முன்பு புரியாமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது ஒரு பாடமாக தோன்றும். அந்த பாடங்கள் உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும். தங்க பிள்ளையே, அந்த வலிமையில் உன் ஆன்மா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையின் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்தில் நீ உன் திசையை தெளிவாக காண ஆரம்பிப்பாய். என் தங்கமே, அந்த வெளிச்சத்தில் பயம் இருக்காது. அந்த வெளிச்சத்தில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமாக வளரும். தங்க பிள்ளையே, அந்த மரத்தின் கிளைகளில் நம்பிக்கையின் மலர்கள் மலரும். அந்த மலர்களின் வாசனை உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். அந்த இனிமையில் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியில் உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த பறக்கையில் எந்த பயமும் இருக்காது. அந்த பறக்கையில் தெய்வ அருள் மட்டும் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பில் நீ தைரியமாக வாழ முடியும். அந்த தைரியத்தில் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். என் தங்கமே, அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன் மனதை தெளிவாக வைத்திருக்கும். அந்த தெளிவில் உன் எண்ணங்கள் அமைதியாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதியான எண்ணங்களில் கருணை மலரும். அந்த கருணை உன்னை மற்றவர்களின் துயரத்தை உணர உதவும். அந்த புரிதலில் அன்பு இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் வாழ்க்கையின் உண்மையான மொழி. அந்த அன்பு உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக ஒளியாக மாற்றும். அந்த ஒளியில் உன் இதயம் மகிழ்ச்சியை காணும். தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். அந்த மகிழ்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த செல்வம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் இனிமையாக மாற்றும். அந்த இனிமையில் உன் மனம் என்றும் லேசாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த லேசான மனதில் நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில் உன் ஆன்மா வலிமையாக மாறும். என் தங்கமே, அந்த வலிமையில் நீ எந்த இருளையும் பயப்பட மாட்டாய். அந்த வலிமையில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒளியாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த ஒளியின் பாதையில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். என் தங்கமே, அந்த அர்த்தத்தில் வாழும் போது உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும்.
அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிழலில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த ஒளியின் அமைதி இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக விரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைதி ஒரு சாதாரண உணர்வு அல்ல, அது உன் ஆன்மாவின் உண்மையான நிலை. அந்த நிலையை உணரும் போது மனம் தானாக மென்மையாகி விடும். அந்த மென்மையில் வாழ்க்கையின் கடினமான தருணங்களும் கூட மெதுவாக கரைந்து விடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் மனிதன் பல சோதனைகளை சந்திக்கிறான். அந்த சோதனைகள் அவனை உடைக்க அல்ல, அவனை விழிப்புணர்வுக்கு அழைக்க. அந்த விழிப்புணர்வு வந்தவுடன் மனம் பல விஷயங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கும். முன்பு இருள் போல தோன்றிய பாதைகள் இப்போது ஒரு புதிய ஒளியில் தெரியும். என் தங்கமே, அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளது. அது மெதுவாக உன் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றம் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் புதிதாக மாற்றும். அந்த புதுமையில் ஒரு இனிய நம்பிக்கை இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த நம்பிக்கை தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அந்த சக்தி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் வாழ்க்கையின் பயங்கள் அனைத்தும் மெதுவாக குறையும். என் தங்கமே, அந்த பயம் குறைந்த இடத்தில் தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உன் இதயத்தை நிரப்பும். அந்த தைரியத்தில் நீ உன் வாழ்க்கையை நேராக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வையில் உண்மை இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த உண்மை தான் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளியில் வாழும்போது மனம் எந்த இருளையும் தாங்கி நிற்கும் வலிமையை பெறும். அந்த வலிமை உன்னை எந்த சூழலிலும் நிலையாக நிற்க வைக்கும். என் தங்கமே, அந்த நிலைத்தன்மை உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் வாழ்க்கை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சியில் உன் மனதில் அமைதி மலரும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி ஒரு ஆழமான நதி போல இருக்கும். அந்த நதி உன் உள்ளத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டத்தில் உன் மனம் சுத்தமாகும். என் தங்கமே, அந்த சுத்தமான மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கும். அந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். அந்த அழகில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. அது வெளியில் இருந்து கிடைக்காது, அது உன் உள்ளத்தில் இருந்து மலரும். அந்த மகிழ்ச்சி உன் இதயத்தை நிரப்பும் போது உலகம் முழுவதும் உனக்கு லேசாக தோன்றும். என் தங்கமே, அந்த லேசான உணர்வு உன் ஆன்மாவை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் உன் எண்ணங்கள் பறக்க ஆரம்பிக்கும். அந்த பறக்கையில் புதிய கனவுகள் பிறக்கும். தங்க பிள்ளையே, அந்த கனவுகள் உன் வாழ்க்கையின் விதைகள். அந்த விதைகள் வளர ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் கிளைகளில் நம்பிக்கையின் மலர்கள் மலரும். என் தங்கமே, அந்த மலர்களின் வாசனை உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். அந்த இனிமையில் உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி உன் ஆன்மாவின் உண்மையான வீடு. தங்க பிள்ளையே, அந்த வீட்டில் நீ பாதுகாப்பாக இருப்பாய். அந்த பாதுகாப்பில் உன் மனம் தைரியமாக இருக்கும். அந்த தைரியத்தில் நீ வாழ்க்கையின் பாதையில் முன்னே செல்ல ஆரம்பிப்பாய். என் தங்கமே, அந்த முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும். அந்த உறுதி தான் ஆன்மாவின் வலிமை. அந்த வலிமையில் உன் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த பிரகாசம் ஒரு தீபம் போல உன் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்தில் நீ எந்த இருளையும் பயப்பட மாட்டாய். அந்த வெளிச்சத்தில் உன் இதயம் நம்பிக்கையை உணரும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து உன் ஆன்மா வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வளர்ச்சியில் உன் மனம் கருணையை உணரும். தங்க பிள்ளையே, அந்த கருணை தான் மனிதனின் உண்மையான அழகு. அந்த கருணையில் அன்பு இருக்கும். அந்த அன்பு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். என் தங்கமே, அந்த அர்த்தத்தில் வாழும் போது உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா மெதுவாக மலர ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை ஒரு இனிய பாதையாக மாறும். அந்த பாதையில் நீ நடந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை தரும். என் தங்கமே, அந்த அனுபவங்கள் உன்னை மேலும் அறிவுடன் நிறைக்கும். அந்த அறிவு உன் மனதை தெளிவாக வைத்திருக்கும்.
தங்க பிள்ளையே, அந்த தெளிவில் நீ உலகத்தை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வையில் அன்பும் அமைதியும் இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பும் அமைதியும் உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். அந்த நிறைவில் உன் ஆன்மா என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியின் அலை உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் மெதுவாக விரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அலை ஒரு நதி போல உன் மனத்தின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டு அங்கே இருந்த பழைய நினைவுகளை மெதுவாக கரைத்து விடுகிறது. அந்த கரைதல் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய துவக்கம். அந்த துவக்கத்தில் உன் ஆன்மா ஒரு புதிய ஒளியை உணர ஆரம்பிக்கிறது. தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் உள்ளத்தில் பிறந்ததும் உன் வாழ்க்கையின் பல கதவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். அந்த கதவுகள் முன்னர் மூடியிருந்த வாய்ப்புகள், அந்த கதவுகள் முன்பு தெரியாமல் இருந்த பாதைகள், அந்த கதவுகள் அனைத்தும் இப்போது உன் மனத்தின் தெளிவில் வெளிப்பட ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த வெளிப்பாடு உன் உள்ளத்தில் ஒரு இனிய அதிசயத்தை உருவாக்கும். நீ முன்பு சந்தித்த கஷ்டங்களும் கூட இப்போது ஒரு பாடமாக தெரியும். அந்த பாடங்கள் உன் ஆன்மாவை மேலும் வலிமையாக மாற்றும். அந்த வலிமையில் உன் இதயம் நம்பிக்கையுடன் துடிக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த துடிப்பு உன் வாழ்க்கையின் இசை. அந்த இசையில் ஒரு மென்மையான அமைதி இருக்கும். அந்த அமைதி உன் மனதை மெதுவாக சமநிலையில் வைத்திருக்கும். அந்த சமநிலையில் வாழும் போது வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள் கூட உன்னை அலைக்கழிக்க முடியாது. என் தங்கமே, அந்த சமநிலை தான் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அந்த சக்தி உன் உள்ளத்தில் ஏற்கனவே விழித்திருக்கிறது. அது மெதுவாக உன் எண்ணங்களை மாற்றுகிறது. அது உன் வார்த்தைகளை மென்மையாக்குகிறது. அது உன் பார்வையை கருணையால் நிரப்புகிறது. தங்க பிள்ளையே, அந்த கருணை உன் வாழ்க்கையின் ஒளி. அந்த ஒளியில் நீ மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்தால் அவர்களின் துயரங்களும் மகிழ்ச்சிகளும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதலில் ஒரு ஆழமான அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் மனிதனின் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த செல்வம் பணத்தால் அளவிட முடியாது. அந்த செல்வம் உன் இதயத்தில் மட்டும் இருக்கும். அந்த செல்வம் அதிகரிக்கும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த அர்த்தம் உன் வாழ்க்கையை ஒரு புனித பயணமாக மாற்றும். அந்த பயணத்தில் நீ நடந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி உன்னை வரவேற்கும். அந்த ஒளி உன் பாதையை மெதுவாக வெளிச்சமாக்கும். என் தங்கமே, அந்த வெளிச்சத்தில் பயம் இருக்காது. அந்த வெளிச்சத்தில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உன் மனதில் ஒரு பெரிய மரம் போல வளர ஆரம்பிக்கும். அந்த மரத்தின் கிளைகளில் கனவுகள் மலரும். தங்க பிள்ளையே, அந்த கனவுகள் உன் வாழ்க்கையின் விதைகள். அந்த விதைகள் நம்பிக்கையின் மண்ணில் விழுந்தால் அது மெதுவாக வேரூன்றி வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சியில் உன் ஆன்மா ஒரு இனிய மகிழ்ச்சியை உணரும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். அந்த மகிழ்ச்சி உன் மனதை லேசாக்கும். அந்த லேசான மனதில் உன் எண்ணங்கள் சுதந்திரமாக பறக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த பறக்கையில் உன் ஆன்மா ஒரு பறவையைப் போல உணரும். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் அந்த சுதந்திரத்தில் ஒரு இனிய அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதி உன் வாழ்க்கையின் உண்மையான வீடு. அந்த வீட்டில் நீ இருந்தால் உன் மனம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பில் உன் இதயம் தைரியமாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த தைரியம் உன்னை வாழ்க்கையின் சோதனைகளில் உறுதியாக நிற்க வைக்கும். அந்த உறுதியில் உன் ஆன்மா மேலும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரகாசம் ஒரு தீபம் போல உன் வாழ்க்கையின் பாதையை வெளிச்சமாக்கும். என் தங்கமே, அந்த தீபம் எப்போதும் அணையாது, அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீபத்தின் ஒளியில் நீ நடந்தால் எந்த இருளும் உன்னை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. தங்க பிள்ளையே, அந்த ஒளியில் நீ முன்னே செல்லும்போது உன் மனம் ஒரு புதிய உலகத்தை காண ஆரம்பிக்கும். அந்த உலகத்தில் அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் இருக்கும். என் தங்கமே, அந்த அன்பு உன் வாழ்க்கையின் மூச்சு. அந்த அமைதி உன் ஆன்மாவின் ஓய்வு. அந்த நம்பிக்கை உன் பாதையின் திசை. அந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒளியாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த ஒளியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் மனம் எந்த இருளையும் பயப்பட மாட்டாய். அந்த ஒளியில் உன் ஆன்மா ஒரு மலரைப் போல மலரும். அந்த மலர்ச்சியில் உன் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக மாறும்.
என் தங்கமே, அந்த இனிமை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மென்மையாக்கும். அந்த மென்மையில் உன் வார்த்தைகள் கூட அருளாக மாறும். அந்த அருள் உன் அருகில் இருப்பவர்களின் மனதையும் அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி பரவிக் கொண்டே இருக்கும். அது ஒரு வாசனை போல உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே பரவும். அந்த வாசனை அன்பின் வாசனை. அந்த வாசனை நம்பிக்கையின் வாசனை. என் தங்கமே, அந்த வாசனை உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். அந்த அடையாளத்தில் உன் ஆன்மா என்றும் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தில் உன் பாதை என்றும் தெளிவாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த தெளிவில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருளின் தொடுதலை உணரும். அந்த தொடுதல் உன் இதயத்தை மென்மையாக நிரப்பும். அந்த மென்மையில் உன் ஆன்மா என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியின் பாதையில் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும்.